व्याघ्रादिरूढ़ क्षिप्र प्रसादि भगवानय्यनय्यप्प स्वामिये. இந்த விரதம் பூர்த்தியாச்சா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சபரிமலையில இந்த தேவ பிரசனம் அப்படின்னு ஒண்ணு வைக்கக்கூடிய வழக்கம் ஒண்ணு உண்டு. தேவ பிரசனம் அப்படிங்கிறது அந்த வருஷத்து பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மகரவிளக்கு உற்சவம் முடியக்கூடிய காலத்துல பகவானுக்கு பூஜை திருப்தி ஆச்சா அப்படிங்கிறது பகவான் மூலமாவே கேட்கக்கூடிய ஒரு முறை. கேரளத்துல இன்னைக்கும் பல கோவில்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை தான். சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாறுதல் பண்றதா இருந்தாலும் இந்த தேவ பிரசனம்ங்கிற முறையில பகவானுடைய அனுமதி கேட்டுத்தான் அதை செயல்படுத்துறது வழக்கம். அப்படி அந்த முறையில கேள்விகள் கேட்கும்போது இந்த வருஷம் எவ்வளவு ஐயப்பன்மார்கள் மலைக்கு வந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லா வருஷமும் நடக்கக்கூடிய நடைமுறை தான் இது. இந்த வருஷம் எவ்வளவு ஐயப்பன்மார்கள் மலைக்கு வந்தா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது நம்முடைய கணக்கை வச்சு இத்தனை லட்சம் பேர்கள் மலைக்கு வந்தா அப்படிங்கிற கணக்கை சொல்றது உண்டு. கடைசியா பகவான் இடத்துல கேட்பா, இதுல எவ்வளவு பேருக்கு விரதம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு. அந்த ஜோதிடர் மூலமா பகவான் அந்த கேள்விக்கு பதில் வரும். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய மேக்சிமம் எண்ணிக்கை வெறும் 7 பேர். சபரிமலை விரதத்துக்கு பூர்த்தியான எண்ணிக்கை வெறும் 7 பேர். லட்சோபலட்சம் மக்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்றா. மகரவிளக்கு அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் பேர் சுவாமியை தரிசனம் பண்றா. இப்படி இருக்கும்போது விரதம் பூர்த்தியானது வெறும் 7 பேர் தான். அந்த 7 பேர்ல நம்ம இருக்கோமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த விரதத்தை பூர்த்தி பண்றதுக்குண்டான முயற்சியை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும். அப்ப அந்த 7 பேர் அப்படிங்கிறது யாருன்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம அதுல இருக்கோம், நம்ம வேணா நினைச்சுக்கலாம். ஆனா இந்த விரதம் அப்படிங்கிறது எப்ப நமக்கு பூர்த்தி ஆகும் அப்படின்னா, அந்த சபரிமலைக்கு இங்கே இருந்து போய் சன்னிதானத்தை பார்க்கக்கூடிய அந்த பகவானை எப்ப நம்ம மனசுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த தத்துவமசின்னு சுவாமி உணர்த்தக்கூடிய தத்துவத்தை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்பத்தான் அந்த விரதம் நமக்கு முழுமையா பூர்த்தி ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த சபரிமலை யாத்திரையோட பெரிய ஒரு விசேஷம். இந்த விரதம் நியமங்கள் எல்லாமே அந்த பகவான் உணர்த்தக்கூடிய அந்த தத்துவத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அந்த ஆனந்தத்தை சுவாமி கொடுக்கிற காரணத்தினாலதான் செழிப்போருக்கு ஆனந்தமூர்த்தின்னு சொல்றோம். இல்லைன்னா நம்ம இத்தனை கோவில்களுக்கெல்லாம் போறோம், எவ்வளவோ கோவில்கள் இருந்தாலும் சபரிமலைக்கு மாத்திரம் இந்த விசேஷமான ஒரு ஆகர்ஷண சக்தி, திரும்ப 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 அந்த சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் ஏற்படுறது. ஒரு தடவை பார்த்தா போறாது, 2 தடவை பார்த்தா போறாது, எத்தனை தடவை பார்த்தாலும் சுவாமியை பார்த்தா அந்த ஆசை நமக்கு தீர்றதே இல்லையே. இத்தனை விதமான கஷ்டங்களையும் தாங்கி நம்ம போறோமே, அது நம்முடைய விரதம் பூர்த்தியாகி பகவான்கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படிங்கிற அந்த விசேஷமான ஒரு தத்துவத்தை சுவாமி உணர்த்துறான். அந்த அத்வைதம்ங்கிற சத்தியத்தை நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ பரமானந்த நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. அந்த பரமானந்த நிலைய சுவாமி நமக்கு கொடுக்கறதுனாலதான் அவனுக்கு ஆனந்த சித்தன் அப்படின்னு சொல்றோம். அவன் தெய்வமா மட்டும் இல்லாமல் சித்தனா, குருநாதனா, எல்லாமாவும் இருக்கான் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த ஐயப்பனை அடையக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த சபரிமலை விரதம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே.